نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم وقال النبي صلى الله عليه وسلم عن الله تبارك وتعالى أنا عبدي أنا مع عبدي إذا ذكرني أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு இரவிலே நாம் இருக்கிறோம். பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு இரவாக இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவரது சிறிய பெரிய எல்லா பாவங்களை மன்னித்தருள்வானாக. நமது விதிகளை நல்லதாக மாற்றுவானாக. எல்லா வகையான கெட்ட விதிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் தன்னை ஈமான் கொண்ட மக்களை நரகத்தில் போடணும் என்று நினைப்பதே கிடையாது. உலகத்தில் என்ன வேணாலும் அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கலாம். ஆனால் மறுமையில் ஒரு முஸ்லீமை அல்லாஹ் நரகத்தில் போடணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால நரகத்தை விட்டும் தப்பிச்சிருவார், நரகத்திலிருந்து தப்பிச்சிருவார். ஒரு 10 காரணங்கள் இருக்குது. நரகம் போகாமல் எப்படியும் அவன் சொர்க்கம் போகிறதுக்கான 10 காரணங்கள் இருக்குது. இந்த 10ல் ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக எல்லா முஸ்லீம்களுக்கும் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் எதுவுமே இல்லாத முஸ்லீம்கள் என்று சில பேர் இருப்பாங்க. அவங்க தான் நரகத்துக்கு போகிற கொஞ்சம் கூட்டம். பின்னால் அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. அது எவ்வளோ காலம்னு தெரியாது. இல்லைன்னா எல்லாருமே ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிடலாம். இதுதான் அல்லாஹுடைய நியதியாக இருக்கிறது. அவ எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவங்க தான். உலகத்தில் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு 10 காரணங்கள் வச்சிருக்கிறான். அதில் முதலாவது என்ன? தௌபா. தௌபாங்கிறது வரடியான் பாவத்தை நினச்சி வருந்துவது தான் தௌபா. அது எந்த நொடி உள்ளத்தில் அந்த வருத்தம் வந்தாலும் சரிதாங்க. பெரிய பாவம்லாம் செஞ்சுருக்கலாம், ஒரு நொடி வருத்தப்பட்டாங்க, அடுத்த நொடி மூத்தா போயிட்டான், இவருக்கு நரகம் இல்லை. அந்த பாவத்திற்காக அவர் வருந்துகிற அந்த நொடி மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, அவருக்கு நரகம் கிடையாது. உலகத்தில் எத்தனையோ அவுலியாக்கள் நல்லவர்கள் கேள்விப்படுறோமே, அதில் சிலருடைய வாழ்க்கை அவங்க பிறந்ததிலிருந்தே மகானாக இருப்பாங்க, பெரிய வலியாக இருப்பாங்க. ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி அவங்கள போல இன்னும் எத்தனையோ பெரியார்கள் இருக்கிறாங்க. ஆனால் சில மகான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது அவங்க ஒன்றும் பெரிய அவுலியா கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேளிக்கைகளிலும் பல்வேறு ஹராம்களிலும் இருந்தவங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு நொடி தாங்க, ஒரு தௌபாவுடைய ஒரு நொடி. அந்த சந்தர்ப்பம் கிடைத்த போது அவங்க தங்களுடைய பாவங்களை நினச்சி வருத்தப்பட்டாங்க, பெரிய மகானாக ஆயிட்டாங்க. ஹதீஸ் கலையில் ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமான்னு சொல்லி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா எல்லா ஹராமான காரியங்கள் மதுபானங்கள் எல்லாத்துலேயும் இருப்பார். ஒரு நாள் அவர் தன்னுடைய தோழர்களோடு கேலி கூத்தான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாரும் ஒரு அறிஞர் வர்றாருன்னு ஓடி போகிறாங்க. எல்லாம் போகிறாங்க. போனால் அங்கே அந்த காலத்தினுடைய ஒரு பெரிய மாபெரும் அறிஞர் இமாம் ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜ் அவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா இது யாருங்க? இது சொன்னாங்க, இவர் பெரிய ஹதீஸ் கலை அறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் பக்கத்தில் போய் எனக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இப்போ அவங்க சொன்னாங்க, எப்போ உனக்கெல்லாம் ஹதீஸ் எப்படிப்பா சொல்கிறது? நீ காலமெல்லாம் பாவத்தில் எல்லா விதமான ஹராமையும் செய்கிற, உனக்கு எப்படி நான் ஹதீஸ் சொல்லுவேன்? இல்லை சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸை தாங்க இமாம் ஷுஅபா சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத, உனக்கு வெக்கம் இல்லைன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு. இது ஒரு ஹதீஸ். வெக்கம் இல்லை என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லி அவ்வளோதான். அந்த ஹதீஸை அவர் கேட்ட அந்த நொடி ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டார். அவருடைய உடம்புடைய ரோமங்கள் எல்லாம் சிலுத்துருச்சு. நான் என்னுடைய ரப்பை பற்றிய வெக்கமும் ஞானமும் இல்லாமல் எவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன். அவ்வளோதான். அந்த நொடி தன்னுடைய ஊரை விட்டு மதீனாவில் இருக்கிற இமாம் மாலிக் இடத்துல போனாங்க. இமாம் மாலிக் அவர்கள்ட்ட 30 வருஷம் இருந்தாங்க. தன்னுடைய ஆசிரியர் மதீனாவில் அங்கே போய் இருந்தாங்க. பின்னால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரா இவர் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு மகானாக மாறிட்டாங்க. இப்போ மனுஷன் வாழ்க்கையில் ஒரு கொஞ்ச நேரம் வருத்தப்பட்டாருன்னு வைங்களேன், பெரிய அவுலியாவாயிடுவார். அவுலியான்னு சொன்னால் ஒரு பெரிய மகானுக்கு பிறக்கணும்னு தேவையில்லை, எந்த மனிதனும் வலியாக முடியும். நம்ம பிரபலமான சூஃபி பிஷ்ருல் ஹாஃபின்னு கேள்விப்படுறோம். ஹாஃபினாலே செருப்பு போடாதவர்னு அர்த்தம். அந்த பிஷ்ருல் ஹாஃபியுடைய ஒரு காலம் என்னன்னா, அவரும் இப்படி தான் பாவங்களில் கேளிக்கைகளில் இருந்தவர் தான். ஒரு நாள் அவர் தன்னுடைய அறையில் ஒரு கேளிக்கையில் இருக்கிறார் நண்பர்களோட. அந்த வழியாக போகிற ஒரு பெரிய நல்லடியார், இங்கெல்லாம் சில வாலிபர்கள் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்களுக்கு ஏதாவது அறிவுரை செய்யலான்னு அந்த வீட்டு கதவை தட்டுறாரு. தட்டுனா ஒரு பணியாளர் திறக்கிறார். அப்போ அந்த நல்லடியார் கேட்குறாங்க, இந்த வீட்டில் யார் இருக்கிறாங்க, அடிமைகளா சுதந்திரமானவர்களான்னு சொல்லி. அந்த காலத்தில் அடிமை சுதந்திரமானவன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த நல்லடியார் கேட்கறது என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்பவர்கள் அடிமைகள், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் வாழ்கிறவன் சுதந்திர மனுஷன். அந்த அர்த்தத்தில் இந்த வீட்டில் யார் இருக்கிறாங்க, அடிமைகள் இருக்கிறாங்களா சுதந்திரமான ஆளுக இருக்கிறாங்களான்னு சொல்லி. அந்த வேலைக்காரனுக்கு புரியல. அவர் சொன்னார், இல்லை இல்லை, இங்கே எல்லாம் சுதந்திர மனிதர்கள் தான் இருக்கிறாங்க, யாரும் அடிமையெல்லாம் கிடையாது. இப்போ இந்த நல்லடியார் சொன்னாங்க, ஆமாம், உலகத்தில் பாவம் யார் செய்வா, யார் சுதந்திர மனிதனாக இருக்கிறானோ அவன் தான் பாவம் செய்வான். அடிமை உணர்வு உள்ளவன் பாவம் செய்ய மாட்டான், சுதந்திர மனிதன் பாவம் செய்வான்னு சொன்னார். பிஷ்ருல் ஹாஃபி காதில் அந்த ஒரு வார்த்தை தாங்க விழுந்துச்சு. அவர் அந்த நேரம் செருப்பு போடாமல் இருந்தார். இந்த நல்லடியாருடைய இந்த வார்த்தையை கேட்டதும் வீட்டில் இருந்து அப்படியே வெளியே ஓடி வந்தவர் தான். அந்த நல்லடியாரை கரத்தை பிடிச்சி, அல்லாட்ட என்னை மன்னிக்குமாறு நீங்கள் கேளுங்க, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க சொல்லுங்கிறார். அதிலிருந்து அவருடைய வாழ்க்கை மாறுதுங்க. அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கை மாறுகிற நேரத்தில் அல்லாஹ் எனக்கு காலில் செருப்பு இல்லாமல் தான் வச்சுருந்தான், எனவே நான் வாழ்க்கை பூரா செருப்பே போட மாட்டேன்னு இருந்தார். அதனால தான் அவருக்கு பேர் பிஷ்ருல் ஹாஃபி, செருப்பு போடாத மனிதர்னு சொல்லி. அருமையானவர்களே, தௌபா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த நொடி கொஞ்சம் அப்படி வருத்தப்பட்டான்னு வைங்கள, அதனால தான் உலகத்தில் எந்த பாவம் செய்கிற ஆளுகளையும் நம்ம தப்பாக நினைக்கவே கூடாது. அவருடைய தவறை தான் உணர்த்தன்மையை தவிர பாவிகள் யார் மகானா மூத்தாவாங்க நமக்கு தெரியாது, யார் வலியா மரணிப்பாங்க நமக்கு தெரியாது. சில பேர் யாரையாவது பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க செய்கிற தவறு மார்க்க ரீதியாக தப்புன்னு சொல்லணுமே தவிர பாவம் செய்கிற மனிதனை பற்றி உள்ளத்தில் ஒரு தவறான கெட்ட எண்ணம், இழிவான எண்ணம் வரவே கூடாது. அது நம்முடைய ஈமான பறிச்சுடும். அப்போ பெரிய பெரிய என்னங்க பாவம் செஞ்சவங்கெல்லாம் அவங்க வாழ்க்கை இப்படி தான் ஒரு நொடியில் என்ன செய்து மாறுது. பனு இஸ்ராயேல்ல கிஃப்லுன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, பெரிய பாவி தான் அவர். ஒரு பெண்ணோடு ஒரு தவறு செய்கிற ஒரு சின்ன ஒரு என்னங்க தருணம் வருது, அந்த அம்மா அல்லாஹ்வை பயந்துக்குங்கன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அவர் வாழ்க்கை மாறி போச்சு. அவர் எந்த நல்ல மனும் செய்யல, மொத்தா போயிட்டார். அவருடைய வீட்டு முன்னால் எழுதப்பட்டிருந்தது, அல்லாஹ் இந்த கிஃப்லை மன்னித்து விட்டான். பாருங்க, அவர் என்னங்க வலி, அது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுகிறார்னா அவர் பெரிய வலின்னு அர்த்தம். அதனால உலகத்தில் தவறு செய்கிற யாரையுமே மனதளவில் கூட இழிவா நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்வுக்கும் அவருக்குமான தொடர்பு என்ன, அல்லாஹ்வுக்கும் அவருக்குமான சம்பந்தம் என்ன, அது நமக்கு தெரியவே தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க. பாவம் செய்யறதுனால மட்டுமே அவன் கல்புல அல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு சஹாபிங்க, ஒரு நபித்தோழர் தான். அவர் பாவம் மதுவுக்கு அடிமையிட்டார். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, மது அருந்துவார், பிடிபடுவார். அவருக்கு என்ன செய்வாங்க, தண்டனை கொடுப்பாங்க. 50 தடவை மது குடிச்சாருங்க, தண்டனை கொடுக்கப்படுது. 50வது தடவை அவருக்கு மதுவுக்காக தண்டனை கொடுக்கப்படுகிற நேரத்தில் இன்னொரு தோழர் சொன்னார், என்ன இந்த ஆள், அல்லாஹ் இவரை கேவலப்படுத்தட்டும், எத்தனை தடவை தான் இந்த ஆளை அடிக்கப்படுது, திருந்தவே மாட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தாங்க. அவரை பார்த்தா சொல்கிறீங்க, அவர் அல்லாஹ்வை ரசூலை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும்னு சொன்னாங்க.
அவர் அல்லாஹ்வும் ரசூலையும் நேசிக்கிறார். அப்போ பாவிகள் உள்ளத்துல அல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அது அல்லாஹ்வுக்கு அவங்களுக்குமான ஒரு தொடர்பு இருக்க தான் செய்யும். அவன் அந்த பாவத்தை நினைச்சு வருத்தப்படுறானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அந்த வருத்தப்படுறது தாங்க தௌபா. இந்த மாதிரி வருத்தம் ஒன்று இருக்குதுங்க, துணிச்சல். இங்கே அதனால பாவத்தை ஆர்வமற்றதாக நினைச்சிடாதீங்க. சில பேர் இந்த மாதிரி விஷயங்களை அப்படியும் கருதிடுறாங்க. துணிச்சல் ஒன்று இருக்குது. தான் செய்கிற பாவத்தை பற்றிய எந்த அலட்சியம் இல்லாதவன் அவன் தப்பிக்க மாட்டான். பாவம் தாங்க செய்கிறான், ஆனால் நான் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வருத்தம் உள்ளத்தில் இருக்கு பாருங்க. இந்த வருத்தம் ஒரு முஸ்லிம நரகத்திலிருந்து பாதுகாத்துரும். இந்த வருத்தம், இந்த கை சேதம். அதனால எப்போதுமே நமது பாவங்கள் குறித்த வருத்தமும் கவலையும் உள்ளத்தில் இருந்துட்டு இருக்கணும். அப்போ நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற முதல் காரணம் என்னங்க? தௌபா. தௌபா செஞ்சா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மன்னிச்சிருவான். அதனால தான் ஒரு சஹாபி இருக்கிறார்களே, அவர் என்னங்க விபச்சாரம் பண்ணி கல்லடி போட்டுட்டாரு. அவர் இறந்து போயிட்டாரு. சில பேர் தப்பா பேசினாங்க. நபிசுல்லா என்ன சொன்னாங்க? அவர் இப்போது சொர்க்க நதிகளில் குளித்து கொண்டிருக்கிறார், சொர்க்கத்தினுடைய ஆறில் குளிக்கிறாருன்னு சொன்னாங்க. அதனால பாவத்தை வருந்துறவர்கள் அவங்க நரகத்துக்கு போறது கிடையாது. ரெண்டாவது அமல் என்ன? நரகத்திலிருந்து பாதுகாக்கிற ரெண்டாவது அமல் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் என்னங்க? ஒரு அடியான் அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு என்று சொல்வது தான் இஸ்திக்ஃபார். ஒரு அறிஞர் தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க, மகனே நீ நாவல அடிக்கடி அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி, யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு, யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு, இந்த வார்த்தையை சொல்வதில் எந்த கடினமும் இல்லை. அது தமிழில் அரபியில் இந்த அல்லாஹும்ம ஃபிர்லின்னு ஒரு அடியான்னு சொல்கிறான்னு வைங்களேன். இதை சொல்லி சொல்லி பழக்கப்பட்டவன் அப்படி மொத்தா போயிட்டார்னு வைங்களேன், அவருக்கு நரகம் கிடையாது. அப்படிதான் ஒரு பெரிய பாவம் செய்கிறவர் தாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, குஃப்ரானக்க, யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு, யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு. சில நேரங்களில் பாவம் செய்கிறவர்களின் பக்கம் அல்லாஹ்வுடைய கவனம் ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஒரு நல்லடியான் அல்லான்னு கூப்பிடும் போது அல்லாஹ் அவன் பக்கம் பார்ப்பதை விட ஒரு பாவி கூப்பிடும் போது அல்லாஹ் ரொம்ப பார்ப்பானா. இது என்னங்க இது? இதை ஒரு ஷேக் சொன்னாங்க, ஷேக் துல்ஃபிகார் நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, அது எப்படிங்க ஒரு நல்லடியான் கூப்பிடும் போது பார்க்கறத விட ஒரு பாவி கூப்பிட்டா அல்லாஹ் பார்ப்பானா. சொன்னாங்களாம், ஒரு நல்லடியானுக்கு என்னதான் இருந்தாலும் அவன் செய்கிற அமல்கள் மீது ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் நிறைய நல்ல அமல் செய்கிறேன், நிறைய நான் பண்ணுறேன்னு ஒரு எண்ணம் இருக்கும். நான் ஒரு பாவி இருக்கான் பாருங்க, அவனுக்கு எந்த ஆதரவுமே இருக்காது. ஏன்னா அவன்கிட்ட எந்த அமலுமே இல்லை. எந்த அமலும் இல்லாமல் எல்லாம் ஒன்றை விட்டால் எனக்கு எந்த கதியுமே இல்லை அப்படின்னு அவன் கூப்பிட்றான் பாருங்க, அவனை அல்லாஹ் பல மடங்கு பார்ப்பான். அந்த மாதிரி பாவம் செய்கிற ஒருத்தர் தாங்க எப்போ பார்த்தாலும் அவர் சொல்கிற வார்த்தை என்ன? ஒஃப்ரானக்க, ஒஃப்ரானக்க, எல்லாம் மன்னிச்சிரு. ஒரு நாள் குஃப்ரானக்கன்னு சொன்னார், மொத்த போயிட்டார். அல்லாஹ் அவரை ரொம்ப கண்ணியப்படுத்தினா. அவருடைய மௌத்துக்கு பின்னால் அவரை பற்றி மக்கள் பல கனவுகள் கண்டாங்க. அப்போ இந்த வார்த்தை தாங்க, குஃப்ரானக்க, எல்லாம் மன்னிச்சிரு, எல்லாம் மன்னிச்சிரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஜ்லிஸுகளில் உட்கார்ந்தா உதட அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி, யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு, யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு. திக்ருகள் பலவிதம் இருக்குது. நான் இன்ஷா அல்லாஹ் இந்த பயானம் முடிக்கும் போதும் அதனுடைய திக்ருடைய சில விஷயங்களை சொல்லி தான் நிறைவு செய்வேன். அதனால என்னங்க, நரகத்திலிருந்து பாதுகாக்கிற ரெண்டாவது அமல் என்ன? இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. மூணாவது அமல், இந்த 10 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நரகத்திலிருந்து பாதுகாக்கிற மூணாவது அமல் என்ன? அல் ஹசனாத்துல் மாஹியா. நாம் செய்யக்கூடிய நிறைய நல்ல அமல்கள் இருக்குதுங்க. அது சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். இந்த நல்ல அமல்கள் பாவத்தை பூரா அழிச்சிரும். பாவங்களை அழித்து ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். அப்போ அதனால இந்த அமல்களுக்கு பெயர் அல் ஹசனாத்துல் மாஹியா, பாவங்களை அழிக்கிற அமல்கள். அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளம் பாருங்க. பாவங்களை அழிக்கிற அமல்கள் 1 இல்லை 2 இல்லைங்க. ஒரு அமல் கிடையாது, 2 அமல் இல்லை. பேசலாம், அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு சுபஹானல்லாஹ் 100 தடவை சொன்னால் 1000 நன்மை எழுதப்படுது, 1000 பாவம் மன்னிக்கப்படுது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ஏதாவது நாவல சொல்வதற்கு கஷ்டம் இருக்குதா யோசிச்சு பாருங்க. 100 தடவை சுபஹானல்லாஹ் சொன்னீங்கன்னா 1க்கு 10ங்கிற அடிப்படையில் 100 சுபஹானல்லாஹ்வுக்கு 1000 நன்மை. 1000 நன்மை மட்டுமா எழுதப்படுது, 1000 பாவம் மன்னிக்கப்படுது. அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையால் 1000 பாவம் ஒரு சுபஹானல்லாஹ்வுக்கு மன்னிக்கப்படுதுன்னா
அப்போ நாம் செய்யக்கூடிய எத்தனை நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ் பாவத்தை அழிக்கிறான். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். அல்லாஹ் ஒரு அடியான மன்னிச்சு சொர்க்கம் அனுப்ப தான் பார்க்குறான். அல்லாஹ் தண்டிக்க விரும்புகிறதே கிடையாது. அவனை ஈமான் கொண்டவங்கள தண்டிக்க விரும்புறதில்லை. ஒரு சுபஹான் அல்லாஹ்வுக்கு இவ்வளவு நன்மையை கொடுக்குறான். ஐவேளை தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பெரிய வாய்ப்பு. நிறைய பேர் தஸ்பீஹாத்துகளில் கவனம் செலுத்துறதில்லை. ஒவ்வொரு ஃபரதுக்கு பிறகும் 33 தடவை சுபஹான் அல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர், 33 ஓதலாம், 34 ஓதலாம். 33 99 ஆயிடும். 100 பூர்த்தி ஆக்குறதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒவ்வொரு ஃபரதான தொழுகைக்கு பிறகும் இதை யார் ஓதி வருகிறாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஃபிரத் லஹு துனூபு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹரி, கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் சரி. கடல் நுரை அளவுக்குள்ள பாவங்கள் ஒரு அடியான் செய்ய போறதில்லை. அப்படி இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்போ 5 நேர தொழுகைக்கு பிறகு உள்ள இந்த தஸ்பீஹாத்துகள் எவ்வளவு பாவ மன்னிப்புக்கான ஒரு காரணமாக இருக்குது பாருங்க. அப்போ இந்த மாதிரி என்னங்க நல்லறங்கள் நிறைய இருக்குது. சின்ன சின்ன நல்லறங்கள், பெரிய கஷ்டமும் கிடையாது, நாவல சொல்வதற்கு எந்த விதமான சிரமமும் கிடையாது. அந்த அமல்களை கொண்டு அல்லாஹ் என்ன செய்றான், எக்கச்சக்கமான பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் பாவ மன்னிப்புக்கு இந்த மாதிரி தஸ்பீஹாத்துகள் திக்ருகள் மட்டும் இல்லைங்க, திக்ருகள் மட்டும் இல்லை. சில விஷஜந்துகளை மார்க்கம் கொல்ல சொல்லுது. அந்த விஷஜந்துகளை கொன்னா அதுக்கு அல்லாஹ் சில நன்மைகளையும் வச்சிருக்கிறான், பாவங்களையும் மன்னிக்கிறான். ஒருத்தர் ஒரு பல்லியை அடிச்சு கொண்டுட்டாருன்னா 7 பாவம் மன்னிக்கப்படுது. பல்லி விஷம், அது விஷத்தன்மை கொண்டது. ஹதீஸ்ல வருது, யார் பல்லியை கொள்கிறாரோ 7 பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு வருது. இப்போ பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் எத்தனை வழிகளை என்னங்க வச்சிருக்கிறான். 1 இல்லை 2 இல்லை. நீங்க பள்ளிவாசலை நோக்கி நடந்து வர்றீங்கன்னு சொன்னா அதுல மன்னிக்கப்படுகிற பாவங்கள், ஜும்மாவுக்கு சீக்கிரம் வர்றீங்கன்னா அதுல மன்னிக்கப்படுகிற பாவங்கள், ஒரு ஜனாசா தொழுகைக்கு போறீங்கன்னா அதுல மன்னிக்கப்படுகிற பாவம், ஒரு ஜனாசாவை தொடர்ந்து போனீங்கன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு சொன்னாங்க இல்லையா. மன்னிக்கப்படுகிற பாவங்கள் என்னங்க, ஒரு கீராத் அளவுக்குள்ள நன்மை மன்னிக்கப்படும். ஒரு கீராத் அளவுள்ள நன்மைகள் எழுதப்படும் சொன்னான். கீராத்னா என்ன? இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார சொல்லுதா கீராத்னா என்னன்னு சொல்லி சொன்னாங்க. உஹது மாதிரி 2 மலை அளவுன்னு சொன்னாங்க. உஹது மாதிரி 2 மலை அளவு. அப்போ எவ்வளவு நன்மைகள் யோசிச்சு பாருங்க. இப்போ அல்லாஹ் அடியானுடைய நன்மைகளை கொண்டு பாவங்களை அல்லாஹ் அழிச்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த நல்லறங்களை கொண்டு அடியான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறான், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுறான். இப்போ 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன், 3 விஷயங்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கிற 3 விஷயம். தௌபா, இஸ்திக்ஃபார், பாவங்களை அழிக்கிற நல்லறங்கள். 4வது என்னங்க, அல் மசாயிபுல் முகஃபிரா, உங்களை அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு 4வது விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தில் வருகிற சிறியது முதலான பெரியது, சின்னது முதல் பெரியது வரை உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள், துன்பங்கள், இந்த எல்லா துன்பங்களும் கஃபாரா தாங்க. ஒரு தலைவலியா இருக்கட்டும், ஒரு காய்ச்சலா இருக்கட்டும், ஒரு காலில் குத்துகிற முள்ளா இருக்கட்டும், கவலைகள், துயரங்கள் எல்லாமே கஃபாரா. என்ன கஷ்டம் உங்களுக்கு வருதோ கஃபாரா தான். அதனால உலமாக்கள் நல்லோர்கள் எல்லாம் நோய் வந்தா, நமக்கு அந்த நிலை இல்லை, அந்த பக்குவம் இல்லை. அவங்க நோய் வந்துச்சுன்னு சொன்னா எப்படி கூப்பிடுவாங்கன்னா, என் பாவங்களை மன்னிக்க வந்த விருந்தாளியே வருகன்னு சொல்லுவாங்க. நோய் வந்தா என்ன சொல்லுவாங்க, என் பாவங்களை மன்னிக்க வந்த விருந்தாளி வாங்க, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கணும்னு நினைச்சிருக்கிறான், அதுக்கு நீங்க விருந்தாளியாக வந்திருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய பார்வை பாருங்க. இந்த பார்வை இருந்தா நமக்கு வருகிற எந்த துன்பமும் துன்பமா தெரியாது, துன்பமாக நமக்கு அது தெரியவே தெரியாது. அப்ப இந்த கஷ்டம் இருக்கு பாருங்க, இந்த கஷ்டங்களை கொடுக்கறது என்ன, ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பானா. எதுக்காக? ஒரு நாள் அல்லாஹ்வை சந்திக்க வரும்போது பாவம் இல்லாம வரணுமா. நீ அல்லாஹ்வை சந்திக்க வர்ற நேரத்தில் பாவம் இல்லாம வர்றதுக்கு தான்பா நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன். இதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். உலகத்தில் நமக்கு வருகிற இந்த கஷ்டங்கள், இதனுடைய நன்மைகள் எல்லாம் அருமையில் அதை பார்க்கும்போது மனிதன் பிரமிச்சு போயிடுவான். நான் இவ்வளவு நல்லறங்கள் செய்யலையேன்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தில் கொடுத்த கஷ்டம் தான்பா, என்னென்ன கஷ்டம் கொடுத்தானே அதுதான். அல்லாஹ் எதுக்கெல்லாம் நன்மை கொடுப்பான்னு தெரியுமாங்க. நான் முன்னாலே கூட சொல்லியிருக்கிறேன், சில நேரங்களில்
ஒரு பொருளை எங்கேயாவது நாம் வச்சு மறந்துருப்போம். அந்த பொருளை எங்கே வச்சோன்னு சொல்லி ஒரு நிமிஷம் பதற்றம் அடைகிறோம் இல்லையா? இந்த பதற்றத்திற்கு அல்லாட்ட நன்மை இருக்குது. பொருளை இது ஒரு முசீபத்து, இது ஒரு துன்பம். இது அல்லாஹ் அந்த துன்பத்துக்கும் நன்மை கொடுப்பானாம். பொருள்கள் காணா போகும்போது நமக்கு ஏற்படுகிற பதற்றத்திற்கு. அப்போ உலகத்தில் வருகிற எல்லா கஷ்டங்கள், சின்ன பெரிய கஷ்டங்கள் எல்லாம் கஃபாரா தான். இந்த மாதிரியான அந்த கஃபாராவாக எதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ்ல உலமாக்கள் தனி கிதாப் எழுதுனாங்க. அல் மசாஇபுல் முகஃபிரா, பாவங்களை மன்னிக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் துன்பங்கள் என்று அதை பற்றி தனியாக சொல்லலாம். ஆக இது என்னங்க 4வது விஷயம். 5வது என்னங்க, ஒரு மனிதன் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் போகிறதுக்கான 5வது காரணம் என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத். மறுமையில் பல வகையான ஷஃபாஅத் இருக்குது. அதிகமான ஷஃபாஅத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் வழங்கப்படும். வேற எந்த நபிக்கும் வழங்கப்படாது, வேற எந்த நல்லடியாருக்கும் வழங்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்படுகிற ஷஃபாஅத்துடைய வகைகள் ஏறத்தாழ 7 வகை இருக்குதுங்க. அதுல சில முஸ்லிம்கள் நரகம் என்று அவங்களுக்கு முடிவு செய்யப்படும், நரகம்தான் முடிவு செஞ்சிடும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரையினால அவர் நரகம் போகாம சொர்க்கம் போயிடுவார். நரகத்துக்கு போகவே மாட்டார். நரகம் போயிட்டு சில பேர் வெளியே வருவாங்க, இது அதல்ல. நரகமே போக மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துல அவர் சொர்க்கம் போயிடுவார். அப்படியானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது நீங்க ஸலவாத் சொன்னீங்கன்னா ஹதீஸுகளில் கிடைக்கிற நன்மைகள் எக்கச்சக்கங்க. ஒரே ஹதீஸ் 3 விஷயம் கிடைக்குது. ஸலவாத் ஓதுனீங்கன்னா 10 நன்மை எழுதப்படுது, 10 பாவம் மன்னிக்கப்படுது, 10 தரஜா உயர்த்தப்படுது. 10 தரஜா என்னங்க உயர்த்தப்படுது. அதனால அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. இந்த பயான் மஜ்லிஸ் முடிந்த பிறகு கூட நீங்க ஒதுக்கக்கூடிய அமல்களில் ஸலவாத்தும் வச்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன தெரிஞ்ச ஸலவாத்து, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் என்று சொன்னா போதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா போதும், என்ன தெரியுமோ அந்த ஸலவாத். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் இருக்குது. நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு ஒரு மூமினை கொண்டு செல்கிற 5வது காரணம். 6வது 10 காரணம் சொன்னேன், நரகத்திலிருந்து காப்பாத்துகிற 10. 6வது என்ன, சில நேரங்களில் சில முஸ்லிம்கள் நரகத்திற்குரியவர்கள் என்று முடிவு செய்யப்பட்டுரும். அவங்களுக்கு பரிந்துரை செய்வதற்கென்று அல்லாஹ் முஸ்லிம்கள்ல சில அடியார்களை வச்சிருப்பான். சில நல்லடியார்கள் இருக்கிறாங்க, ஷஃபாஅத்துல் முஃமினீன், அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அவங்க பரிந்துரை செய்வாங்க, யாரெல்லாம் இந்த அடியான மன்னிச்சிரு, யாரெல்லாம் இவங்கள மன்னிச்சிரு. அவங்க வலிமார்களாக இருக்கலாம், குரானை மனனம் செஞ்ச ஹாஃபிதுகளாக இருக்கலாம். ஏன்னா குரானை மனனம் செய்த ஹாஃபிதுகள் அவங்க பரிந்துரை செய்வாங்க. அல்லது மார்க்க சட்டம் அறிந்த மேதைகள் உலமாக்கள் அவங்க பரிந்துரை செய்வாங்க. மொத்தத்தில் இந்த மாதிரி இந்த உம்மத்தில் சில பேர் பரிந்துரைக்குனே இருப்பாங்க. அவங்க பரிந்துரையில் சில பேர் தப்பிச்சு நரகம் போகாம சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க இல்லையா? இதுல எதுல ஒண்ணுல தப்பிச்சாலும் அதிர்ஷ்டசாலி தான். இதுல எல்லாம் என்னங்க தப்பிக்காம நரகம் போறவன் துரதிர்ஷ்டவாளி. அடுத்த காரணம், அப்ப நான் இது வரைக்கும் சொன்னது என்னங்க, 6 காரணங்கள் சொல்லியிருக்கிறோம். 6 அல்லது 7 ஆயிருக்கும். அடுத்து என்னங்க, துஆவுல் முஃமினீன். ஒரு முஸ்லீம் பாவியாகவே மொத்தா போயிட்டானே வைங்க, பாவியா மொத்தா போயிட்டான், தௌபாவும் செய்யல, அல்லாட்ட பாவ மன்னிப்பும் தேடலாங்க. அப்படி எத்தனையோ பேர் மொத்தா போயிடுறாங்கன்னு வைங்க. இப்ப இவர் நரகத்துக்கு தான் போயாகன்னு கட்டாயம் இருக்குதா? இல்லைங்க. மாறாக அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்களோ, அவருடைய பிள்ளைகளோ, மனைவியோ, நண்பர்களோ அவருக்காண்டி செய்கிற துவா, அந்த துவால கூட அவருக்கு அல்லாஹ் நரகத்திலிருந்து சொர்க்கத்தை எழுதிடுவாங்க. அப்படி எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. பல பாவிகள் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறதை பார்த்து தேய்ச்சி போய் நிற்பானா, எல்லாம் எனக்கா சொர்க்கம்னு சொல்லி, எனக்கு எப்படி சொர்க்கம்னு சொல்லி, உன் மகனுடைய துவாப்பான்னு அல்லாஹ் சொல்லுவான், உன் புள்ள செஞ்ச துவா. அதனால தான் நீங்கள் விட்டுட்டு போகிறதுல 3 தான் உங்களுக்கு பலன் தரும் இல்லையா? நீங்கள் செஞ்ச அமலு, சதகா ஜாரியா, உங்கள் பிள்ளைகள், நல்ல பிள்ளைங்களை விட்டுட்டு போங்க. நீங்கள் மௌத்தா போனால் உங்களுக்கு துவா செய்யணும். அந்த பிள்ளையினுடைய துவாவுனால எத்தனையோ பாவிகளை அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறான். அல்லாஹ் ஒரு சாக்கு போக்க தாங்க பார்க்குறான். இந்த அடியான மன்னிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குதா? ஏதாவது ஒன்று இருந்தால் மன்னிச்சிடறான். அவர் பிள்ளை, அல்லாஹ் எங்கள் அத்தாவை மன்னிச்சிரு, நீங்கள் அல்லாட்ட கையேந்துகிற அந்த நேரம் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான்னா நரகன் முடிவு செய்யப்பட்டவர் தான், முடிவு செய்யப்பட்டவர் சொர்க்கத்துக்கு போயிடுறார். இது ஒரு காரணம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான.
அடுத்த காரணம் என்ன? நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான அடுத்தது என்ன? மேலே சொன்னது துவா. ஒருத்தர் இறந்து தான் போயிட்டார், எந்த நல்ல அமல்களும் இல்லை, நல்லறங்கள் இல்லாமல் மூத்தா போயிட்டாருங்க. அந்த மையத்துக்காக உயிரோடு இருக்கிறவர்கள் செய்யக்கூடிய ஈசால் சவாபுகள், நாம் அவருக்காக வேண்டி என்ன செய்கிறோம்? ஒரு குரான் ஓதி சவாபை என்னங்க எத்தி வைக்கிறோம், அல்லது அவர் பேரில் ஏதாவது சதக்கா செய்கிறோம், தர்மங்கள் செய்கிறோம், அவர் பேரில் ஏதாவது குர்பானி கொடுக்குறோம். அவ இறந்தவர்களுக்காக நன்மைகளை சேர்த்து கொண்டே இருக்கணுங்க. அதுக்கு நாள் கணக்கு இல்லை, 3வது நாள் ஃபாத்திஹான்னு இல்லை, 40ன்னு இல்லை, வருஷம்னு இல்லை. நீங்கள் அப்படிலாம் குறிப்பாக்கனா அந்த நாளில் மட்டும்தான் நீங்கள் மையத்தை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய தாய் தந்தை இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள நினைக்காத நாளே இருக்கக்கூடாது, அவங்கள எண்ணாத நாளே இருக்கக்கூடாது. அவங்களுக்காக தினசரி நீங்கள் ஈசால் சவாபு செய்யணும். தினசரி அவங்களுக்கு குரான் ஓதுங்க, திக்ரு செய்யுங்க. அப்படி செஞ்சாதான் உங்கள் பெற்றோரை மதித்த பிள்ளையாக நீங்கள் அல்லாட்ட கருதப்படுவீங்க. இல்லைன்னா உங்கள் பெற்றோரை நீங்கள் மதிக்கலை. என்ன அமல்கள் வேண்டுமானாலும் உங்களால் என்ன அமல் முடியும்? இறந்தவர்களுக்கு உயிரோடு இருப்பவர்கள் நல்லறங்களை அனுப்புவதன் மூலமும் அல்லாஹ் அவங்கள மன்னித்து நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறான். அதனால் அருமையானவர்களை, ஈசால் சவாபுங்கிற அமல் இருக்கிறது, அது உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. அதுக்கு நாளுகளை குறிப்பாக்காதீங்க, தினசரி செய்யுங்க. சில பெரியார்கள் இருந்தாங்க, தாருல் தேவ்பந்தில் ஹதீஸ்களை பாடம் நடத்துகிறவங்க. அவங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் பாடம் நடத்துவாங்க. மாலையில் பாடத்தை முடிக்கும்போது, எல்லாம் இந்த காலையிலிருந்து நான் நடத்திய இந்த ஹதீஸ் பாடங்கள், இதனுடைய நன்மைகளை எல்லாம் என் பெற்றோர்களுக்கு எத்தி வைத்து விடு என்று துவா செஞ்சிடும். எவ்வளோ லேசான அமல் பாருங்க. தினசரி ஏதாவது ஒரு ரோட்டில் போகிற ஒரு யாசகனுக்கு என்ன செய்றீங்க? ஒரு 20 ரூபா தர்மம் கொடுக்குறீங்க. எல்லாம் என் அம்மாவுக்கு, எங்கள் அத்தாவுக்கு, அம்மாவுக்கு இதனுடைய நன்மை சேர்ப்பிச்சிரு. தினசரி செய்யணும். தாய் தந்தையருக்காக ஈசால் சவாப். இந்த ஈசால் சவாபுனால அல்லாஹ் பல நரகம் முடிவு செய்யப்பட்டவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுகிறான். 8வது என்னங்க? நரகத்திலிருந்து, மறுமையை பற்றி தான் நான் பேசுகிறேன். நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். அதில் 8வது என்ன? அடியார்களை கபூரில் வைக்கிறோம் பாருங்க. எந்த மனிதனாக இருந்தாலும் கபூரில் வச்சதுமே கபூர் அவனை முதல்ல நெருக்க தான் செய்யும். எல்லாரையுமே, நல்லோர்களையும் நெருக்கும், பாவிகளையும் நெருக்கும். நல்லோர்களை நெருக்குவது அன்புனால. நீண்ட காலத்திற்கு பிறகு நாம் பிரியமான ஒரு ஆளை பார்த்தா அவரை கட்டி பிடிக்கும் போது ஒரு அழுத்தமோ இல்லையா? அது மாதிரி அழுத்தம். ஆனால் அது அவருக்கு கடுமையாக தான் இருக்கும். நல்லவங்களையும் அழுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாத் இப்னு முஆது என்னங்க சஹாபி, அவங்களுடைய ஜனாசாவில் போகும்போது சொன்னாங்க, மலக்குகள் இந்த ஜனாசாவில் இவ்வளோ கூட்டமாக வர்றாங்க, பூமியில் கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அந்த சாத் இப்னு முஆதை கபூரில் வச்சுட்டு அடக்கிட்டு சொன்னாங்க, கபருடைய நெருக்கடியிலிருந்து தப்பிக்கிற ஒரு மனிதர் உலகத்தில் இருந்தால் இவராகத்தான் இருந்திருக்கணும். ஆனால் இவரையும் கபர் விடலைன்னு சொன்னான். இவரையும் விடலை. அந்த கபர் அழுத்துகிற அழுத்தம் இருக்கு பாருங்க, அதில் பல முஸ்லீம்களுடைய பாவங்கள் பூரா மரத்தில் இருந்து இலைகள் உதிர்வது போல உதிர்ந்துடும். அவ்வளோதான். அதுதான் அவருக்கு தண்டனை, அவர் செஞ்ச பாவத்துக்கு. அப்படி அழுத்தது பாருங்க, அவ்வளோதான். மறுமையில் அவருக்கு தண்டனை கிடையாது. அல்லாஹ் எப்படியாவது ஒரு முஸ்லீமை மன்னிச்சிடணும், நரகத்துக்கு அனுப்பக்கூடாது. அப்போ கபருடைய அழுத்தம் இருக்கு பாருங்க, அதை கொண்டு அல்லாஹ் பல மோமின்களை மன்னித்து நரகத்துக்கு அனுப்பாமல் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறான். இது 9வது காரணம். 10வது காரணங்க, ஒரு முஸ்லீம் மேலே சொன்ன எதையுமே செய்யாமல் விட்டார், மேலே உள்ள எதுவுமே அவரை காப்பாற்றலைங்க. மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் பயங்கரமான அமளி துமளி நடக்கும். மஹ்ஷர் மைதானத்தில் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. மனிதர்கள் வேர்வையில் குளிப்பாங்க. அவனுடைய நல்லறங்கள் பாவங்களுக்கு ஏற்ப அந்த வேர்வை இருக்கும். சிலருக்கு வேர்வை கழுத்து வரைக்கும் இருக்கும், சிலருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும், சிலருக்கு காலில் கொஞ்சோண்டு தான் இருக்கும். வேர்வையில் மக்கள் அப்படியே குளிப்பாங்க. அந்த மஹ்ஷரில் ஏற்படுகிற அச்சம், பயம் இருக்கு பாருங்க, பல முஸ்லீம்களுக்கு அதுதான் பரிகாரமா. அந்த பயத்தை கொண்டே அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான். அதோட அவன் பாவம் முடிஞ்சு அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்ப மாட்டான், சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். மஹ்ஷரில் ஏற்படுகிற அந்த அமளி துமளி. இப்போ அல்லாஹ் அடியார்களை தண்டிக்கிறவன் அல்ல, அடியார்களை மன்னிக்கணும்னு விரும்புகிறான். மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பதான் பார்க்குறான். அல்லாஹ் இப்படி நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட அடியார்களில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்துடுவானா. எனவே அருமையானவர்களே, ரொம்ப பெரிய கருணையாளன், மிகப்பெரிய இரக்கமுடையவன். அவன் அடியார்களை தண்டிக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது, நம்மளை மன்னிக்கணும் தான் நினைக்கிறான்.
நம்மளை எப்படியாவது நரகத்திலிருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அதுக்கு இந்த காரணங்கள் ஏதாவது ஒன்று ஒரு அடியானுக்கு வாய்த்து விட்டால் அல்லாஹ் அவனை மன்னித்து போயிருப்பா, சொர்க்கத்துக்கு போயிரு என்று தான் அல்லாஹ் நினைக்கிறான். பேர்பட்ட ரப்ப ரஹீம் அவன், ரப்புன் ரஹீம் அவன், கருணையாளன் அவன். அந்த கருணையாளனுடைய அந்த மன்னிப்புக்குரிய இரவுகள்ல தான் இந்த இரவு தான். ஏராளமான மக்களை, மனிதர்களை அல்லாஹ் இந்த இரவுல மன்னிக்கிறான் என்று நிறைய ஹதீஸுகள் வந்திருக்குது. இந்த காலத்தினுடைய ஃபித்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காலத்தினுடைய ஃபித்னா சில விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயம், அது நான் உங்கள்கிட்ட ரொம்ப பேச முடியாது. சமூக வலைத்தளங்கள் எல்லாம் வந்த பிறகு இந்த ஹதீஸுகள் நிறைய இருக்குங்க. இந்த இரவுல அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான்னு சொல்லி ஹதீஸுகளில் சில கேட்டகரி இருக்குது. ஹதீஸுகளுடைய தரங்களில் நான் அதை பற்றி விரிவாக போக முடியாது. சில அறிவு மேதைகள் என்று சில பேர் தங்களை கருதி கொண்டு இந்த மாதிரி நல்ல இரவுகளில் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய இரவுகளில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி அப்படிலாம் ஒரு இரவு இல்லை, பராத் இரவுலாம் ஒன்று இல்லை என்று மக்களை குழப்புறது. இன்னைக்கு மதியத்திலிருந்து எனக்கே பல பேர் எனக்கு அனுப்பி கேட்குறாங்க, ஹஜ்ரத் இப்படிலாம் வருது, இது என்ன இது அப்படின்னு சொல்லி. இதை நான் விரிவாக வளர்க்க முடியாது. ஹதீஸுகள் என்றால் என்ன? இப்போ நான் தமிழில் ஒரு புத்தகம் எழுதி நிறைவு செஞ்சுருக்கிறேன், நீங்கள்லாம் துவா செய்யுங்க. அது ஹதீஸ்களை சம்பந்தமானது தான். ஹதீஸுகளுடைய ஆதாரத்தன்மை என்றால் என்ன, பலவீனமான ஹதீஸ்னா என்ன, ஒரு 700 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறேன். துவா செய்யுங்க, அது ரமதானுக்கு பிறகு வெளியிட வேண்டும் என்று. இது என்ன, இது ஒரு குழப்பம் இது, சரிங்களா? நான் அதை ரொம்ப தெளிவாக உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. இந்த ஹதீஸுகள் எல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள், ஏற்கப்படுகிற ஹதீஸுகள். இந்த மாதிரியான குழப்பவாதிகள் சொல்வதில் நாம் நம்ப தேவையில்லை. அதே நேரத்தில் நம்மளும் இல்லாத சில விஷயங்களும் செய்யக்கூடாது. ஆனால் இந்த இரவானது மகத்துவம் நிறைந்த ஒரு இரவு தான் என்பதில் சந்தேகம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவுல ஒரு முறை கபர் ஜியாரத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க ஒரு தடவை செஞ்சாங்க, அது மார்க்கமாயிடும். எனவே கபர் ஜியாரத்திற்கு அவ்வப்போது செல்லலாம், வருஷந்தோறும் போனாலும் தப்பு இல்லை. அங்கே எந்த விதமான சில ஊர்களில் நடக்கிற மாதிரி அந்த கபரில் இந்த இரவுல வேடிக்கைகள் அதெல்லாம் எனக்கு தப்பு, முன்கரது பிதாத்தது. கபர் ஜியாரத்து சுன்னத்தான முறையில் செய்வதில் தப்பு இல்லை. நம்முடைய பெரியார்களும் கபர் ஜியாரத்துக்கு போவாங்க, ஒன்றும் தவறு கிடையாது. இதனால் அருமையானவர்களே, இது பாவ மன்னிப்புக்கான இரவு. நேரத்தை வீணாக்காதீங்க, நேரங்களை வெட்டி பேச்சுகளிலோ அரட்டையிலோ வீணாக்காதீங்க. கிடைக்கிற நேரத்தில் அல்லாஹ் எங்கள் பாவத்தை மன்னிச்சிரு என்ன அல்லாஹ்ட்ட இறைந்த வேண்டிய ஒரு நேரம், அதை வீணாக்கிறாதீங்க. ஆக இதெல்லாம் இந்த 10 காரணங்களை கொண்டு அல்லாஹ் மன்னிக்கிறான். அதற்கு நான் சொல்ல வந்த விஷயம் என்ன, இது மாதிரி இரவுகளும் ஒரு காரணம். பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு, இந்த ஷபை பராத்துடைய இரவு, ரமதானுடைய நோன்பு திறக்கிற நேரங்கள், ரமதான் காலத்தினுடைய எல்லா நேரமும் பாவம் மன்னிப்பதற்கான நேரமாக ஆக்கியிருக்கிறான். ரமதானுக்கு முன்னால அல்லாஹ் இந்த இரவை தந்ததனுடைய ஒரு நோக்கம் என்ன, ரமதானுக்கு முன்னால நம்ம எல்லாரும் சுத்தமாகணும். ரமதான் வருகிற போது சுத்தமான அடியார்களாக ரமதானை வரவேற்கணும். அதற்காக கூட அல்லாஹ் இந்த இரவை நமக்கு தந்திருக்கலாம். அத்தகைய ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு இரவு என்பதில் சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, அல்லாஹ் நன்மைகளுக்கு, நம்ம செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு கூலி எப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னா, குறைஞ்சது 10, குறைஞ்சது 10, 10 விட கூடுனா அதுக்கு அடுத்து என்னங்க 700. ஒரு அமலுக்கு அல்லாஹ் 700 கூலி தரலாம். சில நேரங்களில் கணக்கே இல்லாமல் அல்லாஹ் கூலி தரலாம், கணக்கே கிடையாதுங்க அப்படியும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கடை வீதியில் போனால் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுங்கிறத ஓதிட்டா 10 லட்சம் நன்மை கிடைக்குது. ஒரே ஒரு கலிமா தாங்க, நன்மை எவ்வளவு, 10 லட்சம் நன்மை கிடைக்குது. இப்போ அல்லாஹ் நன்மைகள் அவன்கிட்ட அளவில்லை, குறைஞ்சது இவ்வளவு, அதிகபட்சம் 10 லட்சம் கூட கிடைக்கலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ மக்கால இதை ஒரு ஹஜ்ஜுடைய ஜோடில் சொன்னேன். அதை ஒருத்தர் ஏங்க சொன்னீங்கன்னு என்கிட்ட கேட்டார். அதுக்கு ஒரு காரணம் நான் சொல்கிறேன். இப்போ மக்கால இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ நடந்தெல்லாம் போக முடியாது, யாரும் அந்த ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. நான் சொல்ல வர நோக்கம் அல்லாஹ் நன்மை எவ்வளோ கொடுப்பாங்கிறதுக்கு. இப்போ ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார் அவர், மக்கால இருந்தோ அவர் தங்கி இருக்கிற அசீதியால் இருந்தோ அரஃபாவுக்கு நடந்தே போறாருன்னு வைங்களேன், ஒவ்வொரு 8க்கும் 70 லட்சம் நன்மை, ஒவ்வொரு 8க்கும் 70 லட்சம் நன்மை. என்னங்க அப்ப நான் சொல்ல, அல்லாஹ்வுடைய நன்மைக்கு என்ன கிடையாதுன்னு சொன்னா ஒரு எல்லாம் கிடையாது, எவ்வளவு நன்மையும் அல்லாஹ் கொடுப்பான். அதை ஒரு சகோதரர் சொன்னாரு, இந்த இதை நீங்க சொல்லி போட்டீங்க, இல்ல பெண்கள்லாம் நடந்துதான் வருவோன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்கன்னாரு. நாம யாரையும் நடந்து போக சொல்லி அப்படி சொல்லலை. அல்லாஹ்வுடைய நன்மைகள் இருக்கு பாருங்க, அது என்ன கிடையாது, எண்ணிக்கை இல்லை, கணக்கே கிடையாது. அல்லாஹ் குறைஞ்ச
இப்போ என்னங்க, இதுக்கு நிறைய நன்மைகள் அல்லாஹ் என்னங்க கொடுக்குறான். காலங்கள், சில காலங்களில் செய்யப்படுகிற நன்மைகளுக்கு அல்லாஹ் நிறைய நன்மையை கொடுக்குறான். ரமதான் வரப்போகுது, அதுக்கு நிறைய நன்மை. அதே மாதிரி தான் ஆரோக்கியமாக இருக்கும்போது செய்யக்கூடிய தர்மம் இருக்கு பாருங்க, அதுக்கு நன்மை அதிகம். நீங்கள் நோய்வாய்ப்பட்ட பிறகு தர்மம் செய்கிறதுக்கு நன்மை அதிகம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சிறந்த தர்மம் எது என்று கேட்கப்பட்ட போது தத்தஸத்தகு வ அன்த ஸஹீஹுன், நீ ஆரோக்கியமாக இருக்கும்போது கொடு. அதனால தர்மங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது கொடுக்கணும். ஒரு மனுஷன் மூத்தா போகிற நேரத்தில் எந்த அமலுக்கும் ஆசைப்பட மாட்டான். மூத்தா போகிற நேரத்தில் எந்த அமலுக்கும் ஆசைப்பட மாட்டான். தொழணும், நோன்பு வைக்கணும்னு ஆசைப்பட மாட்டான். ஒரே ஒரு அமலுக்கு தான் ஆசைப்படுவான். எல்லாம் கொஞ்சம் உலகத்துக்கு அனுப்பி இருக்கிற பொருளை பூரா நான் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு அல்லாவே சொல்கிறான். லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், எல்லாம் கொஞ்சம் அவகாசம் கொடு, ஃபஅஸ்ஸத்தக, நான் என் பொருளை பூரா தர்மம் செஞ்சிட்றேன், வாக்கும் என சாலி, நல்லடியாரா நான் போயிடுறேன். அப்போ மௌத்தா போகிற நேரத்தில் ஒரு மனிதன் ஆசைப்படுகிற ஒரு அமல் இருக்குதுன்னா தர்மங்கிற அமல் தான். அதனால அந்த நேரத்தில் அது பலன் தராது. ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் அமல்கள் நிறைய செய்யுங்க. அருமையானவர்களே, அல்லாஹ் சின்ன சின்ன அமல்களுக்கு ஏராளமான நன்மைகளை என்ன செய்கிறான், தருகிறான், காலங்களை பொறுத்து. அதுபோன்ற அமல்களில் சிறந்த அமல் என்ன? திக்ர். திக்ர்னால கிடைக்கிற பெரிய ஃபாயிதா என்ன? ஒரு அடியான் திக்ர் செய்யும் போது அல்லாஹ் அவனோடு இருக்கிறான். ஹதீஸில் வருது, அல்லாஹ் சொல்றான், அனமா அப்தி இதா தக்கரணி, என் அடியான் என்னை நினைவு கூர்ந்தால் நான் அவனோடு இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உங்களோடு இருக்கிறது அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய சிறப்பு. யோசிச்சு பாருங்க. ரப்பு உங்களோட இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இதற்கு நாம் ஏதாவது வார்த்தைகள் இதை வர்ணிக்க முடியுமா இந்த சிறப்பை? அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். அடுத்த ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றுகிற அமல்களில் திக்ருக்கு நிகரா எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய என்னங்க தண்டனையிலிருந்து திக்ரை விட காப்பாற்றுகிற அமலே கிடையாது. அப்போ திக்ருல்லா இருக்கு பாருங்க, நிறைய தண்டனைகள் சோதனைகள் அதிலிருந்து பாதுகாக்கும். நாம திக்ருக்கு நேரமே ஒதுக்கிறது இல்லை. ஏதாவது கஷ்டம் வந்தா செய்யறதில்ல திக்ரு. அப்போ திக்ரு நாவல ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. திக்ரு தான் உங்களை அல்லாஹ்வுடைய அதாபில் இருந்து பாதுகாக்கிறது. திக்ர் என்பது லேசான அமல், ஆனால் ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அமல். அமல் லேசு தான், எந்த கஷ்டமும் கிடையாது. எனவே நிறைய நன்மைகளை பெறுவதற்கு திக்ர் அதிகம் செய்யுங்க. அதே போல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்துகள், இது போன்ற இரவுகளில் நம்ம செய்யக்கூடிய ஸலவாத்துகளால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அது ஒரு பெரிய காரணியாக இருக்கிறது. அடுத்து நாம் செய்யக்கூடிய திக்ரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரில் ஸலவாத்துகளும் நாம் சொல்கிறோம். இந்த ஸலவாத்துகள் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். எனவே அருமையானவர்களே, இந்த நல்ல இரவில் நம்மால் ஆன சின்ன சின்ன அமல்கள் எவ்வளவு முடியுமோ அந்த அமல்களை செய்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. அதே போல அமல்கள் செய்து விட்டு படுத்து ஃபஜ்ர் தொழுகை விட்டுறாதீங்க. இதை நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் இவ்வளவு உட்கார்ந்துருக்கிறோம், இது கூட ஒரு நஃபில் தான். காலையில் ஃபஜ்ர் தொழுகிறது ஃபர்து. இஷாவை ஜமாத்தா தொழுதுட்டீங்க, ஃபஜ்ரை ஜமாத்தா தொழுதிங்கன்னு சொன்னால் இரவெல்லாம் நின்று தொழுத நன்மை. இஷா ஜமாத்தா தொழுதுட்டோம் எல்லாருமே. ஃபஜ்ருக்கு கஷ்டத்தை பார்க்காம ஜமாத்தோடு தொழுதுட்டீங்க, இரவு முழுக்க நின்று வழங்கிய நன்மை தான். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் லைலத்துல் கத்ருடைய அமல் என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அப்பா நீ லைலத்துல் கத்ரில் என்ன செய்வியோ இல்லையோ இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு தொழுதுரு. இஷா ஃபஜ்ரை நீ ஜமாத்தோடு தொழுதுட்டா உனக்கு இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை. அப்போ சிறப்பான இரவில் நீங்கள் வணக்கங்கள் செஞ்சு காலையில் ஃபஜ்ரை தவற விட்டால் அது எவ்வளோ பெரிய கை சேதம். அதுவும் ஃபஜ்ருக்கு நீங்கள் தவற விட்டீங்கன்னா ஃபஜ்ரு தொழாதவன் காதில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். இந்த நல்ல இரவில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கணுமா யோசிச்சு பாருங்க. அதுக்காண்டி மற்ற இரவில் கழிச்சா பரவாயில்லைங்கிற அர்த்தம் இல்லை. இவ்வளோ மகத்துவம் நிறைந்த இரவு, அல்லாஹ்வுடைய என்னங்க ரஹமத்தை ஆதரவு வச்சு வர்றீங்க. இந்த இரவில் நின்று எல்லாம் செஞ்சுட்டு காலையில் ஃபஜ்ருக்கு வரல, ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான்னு வருது. ஃபஜ்ரை விட்டவன் சுறுசுறுப்பு இல்லாமல் எழுந்திருப்பான்னு வருது. ஃபஜ்ரை விட்டவன் அசிங்கமானவன் என்று வருது. ஃபஜ்ர் தொழுகையை தவற விட்டவனுக்கு அந்த நாள் துன்ப நாள் துயர நாள்னு வருது. இத்தனை விஷயங்கள் எச்சரிக்கை இருக்குது. இதை இந்த நல்ல நாளில் போய் நீங்கள் அடைய விரும்புகிறீங்களா என்ன? அதனால் அமல்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்டிப்பாக செய்யுங்க. இஸ்திக்ஃபார் மிக அதிகமாக செய்யுங்க. காலையில் ஃபஜ்ருடைய தொழுகை தவற விடாமல் பாதுகாத்து கொள்ளுங்க. சங்கையான ரமலானுடைய மாதம் வருது. அதற்கு நாம் இப்போதிருந்தே நம்மை தயார்படுத்தி கொண்டு
ரமதானுக்கான எல்லா அமல்களையும் ஆர்வத்தோடு செய்வதற்கு இந்த நல்ல இரவுல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய இந்த மஜ்லிஸை பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மஜ்லிஸாக ஆக்குவானாக. மலக்குமார்கள் யாருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அத்தகைய மஜ்லிஸாக அல்லாஹ் இந்த மஜ்லிஸை ஆக்கி அருள்வானாக. எல்லா நல்ல வாக்கியங்களையும் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக.